இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலும் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த தலைப்பு கேள்வியும் பதிலும். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளிலே நாம் அநேக கேள்விகளை கேட்கிறோம். வேதாகமத்திலும் அநேகர் கேள்விகளை கேட்கிறார்கள், அதற்கான பதிலையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு வசனம் சொல்கிறது, ஏசாயா 45:10 தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. சில நேரங்களிலே நம்மில் அநேகர் கேட்கிற கேள்வி, அம்மா அப்பாட்ட போய் ஏன் எதுக்கு இந்த உலகத்துல நான் எதுக்கு பிறந்தேன், ஏன் பெத்தீங்க அப்படின்னு சொல்லி அநேகர்கள் கேட்கிறது உண்டு. இன்னும் இப்போது காலகட்டத்திலே அநேகரை நான் சந்திக்கும் போது, வீடுகளை சந்திக்கும் போது சொல்கின்ற காரியம், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, எதற்கு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கணவர், ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனைவி, ஏன் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், ஏன் எதற்கு, எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குது என்று சொல்லி கேள்வி எல்லாம் கேட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இதற்கு பதிலையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஸோ தெரியல, அதற்கான பதிலை ஆண்டவர் மாத்திரம் சொல்ல முடியும். இன்றைக்கும் வேதாகமத்திலே ஒரு மனிதன் கேள்வி கேட்கிறார். அவன் எப்படிப்பட்ட கேள்வியை கேட்டான் என்பதை குறித்து, கர்த்தர் எப்படி பதில் தருகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். இங்கே சங்கீதம் 22:1 என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்கின்ற வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று சொல்லி இங்கே தாவீது சொல்கிறார். ஏன் என்னை கைவிட்டீர், கைவிடப்பட்ட நிலைமையிலே தாவீது கூறும் வார்த்தை வசனம். இங்கே தாவீது 800 சங்கீதத்திலே குறிப்பிடுகிறார். சங்கீதம் 42:5 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் திகைக்கிறாய், தேவனை நோக்கி காத்து அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் அவரை துதிப்பேன் என்று சொல்கிறார். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறா? முதலாவது அவன் தேவனிடத்துல போய் கேட்கிறான். அடுத்து தனக்குத்தானே கேள்வி, ஏன் கலங்குற அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு கேள்வியை எழுப்புகிறான். ஏன்? இப்போது தாவீது கலங்குவதன் நோக்கம் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் என்று சொல்லி பார்த்தால், சிறு வயதிலே இருந்து அவன் தள்ளப்பட்ட நிலைமை, அவனுடைய சூழ்நிலை ஒரு கைவிடப்பட்ட நிலைமை, தன்னுடைய குடும்பத்திலே சகோதரர்களால கைவிடப்படுகிறான். இன்னும் அவனுடைய மாமன், சொந்த மாமனாலே அவன் கைவிடப்படுகிறான். மனைவி, எல்லா சூழ்நிலையும் கைவிடப்பட்ட நிலைமையிலே இங்கே தாவீதுக்கு நோய் வருகிறது. அந்த நோயின் நிமித்தம் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே தேவனே நீர் என்னை கைவிட்டீரோ என்று சொல்லி கதறுகிறதை இங்கே நாம் பார்க்கலாம். சங்கீதம் 6ஆம் சங்கீதத்தை நாம் தியானித்தோம் என்றால், அதிலே அவன் நோய்வாய்ப்படும் போது அவன் உணர்ந்து தேவனை நோக்கி, ஆண்டவர் நோக்கி ஜெபித்த அந்த விண்ணப்பம் அந்த சங்கீதம் 6வது சங்கீதத்திலே நாம் தியானிக்கலாம். இங்கே 6ஆம் சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது 6:1 கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரகத்திலே என்னை தண்டியாதேயும் என்று சொல்கிறார். அவனுக்கு ஒரு துயரம் என்னன்னா, இந்த சிச்சை, இந்த நோய் வருவதற்கு காரணமே கர்த்தர் தான். இது கர்த்தரால் வந்த நோய் தான், சிச்சை என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். இன்னும் அவனுக்கு அந்த நோயின் நிமித்தம் அவனுக்கு வருகின்ற அவன் பலன் குன்றி போயிட்டான். அந்த சங்கீதம் 6 நீங்க வாசித்து பார்த்தீர்கள்னா, சங்கீதம் 6:6 என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராமுழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொல்றான். அழுறான். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. இங்கே அவன் தேவனும் அவனை கைவிடுகிறான்.
அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த தாவீதுக்கு இருந்த துயரங்களுக்கு அளவே இல்லை. அங்க வசனத்தை ஒவ்வொரு காரியத்தை 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது என்று சொல்லி அங்கே போடப்பட்டு இருக்கிறது பாருங்க. பலன் அவன் குறைந்து போயிட்டு இனி நம்பிக்கை இல்லை, நம்ம பிழைப்போமா என்கிற நம்பிக்கை இழந்து போய் இங்கே தாவீது கதறுகிறான். அவனுக்குள்ளே கேள்வி, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இங்கே சங்கீதம் 6:4 அவன் சொல்றான், திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். ஒரு இரக்கம் காட்டுங்க ப்ளீஸ் பண்றான், இறங்குங்க, என்னை இந்த நோயிலிருந்து விடுதலை பெற்றுட்டனா நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்றான். இன்னும் அந்த அதிகாரங்களை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த தாவீது சொல்றான், ஒருவேளை நான் மறிச்சிட்டேன்னா மரண பள்ளத்தாக்குல மரணம் அடைந்த பின்பு அங்கே நான் துதிக்க முடியாது கர்த்தாவே, நீங்க என்னை உயிர்ப்பிச்சுனா நான் உம்மை துதிப்பேன். எனக்கு இந்த உயிர் இந்த நோயிலிருந்து விடுதலை தந்துட்டனா நான் உண்மை துதிப்பேன் என்று சொல்லி கேட்கிறான். இன்றைக்கும் அநேகர் இந்த சூழ்நிலையை கடந்து வந்திருப்போம். அநேக வியாதிகள், நிறைய மருத்துவமனைக்கு போய் சென்று பார்த்தோம் என்றால் அநேகர் கண்ணீரோடு இருக்கிறார்கள். இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? இன்னும் அநேகர் வீடுகளிலும் கூட அநேகர் வெளியே சொல்ல முடியாம இந்த தாவீதை போல இரா முழுவதும் கண்ணீரால் நினைத்தேன் என்று சொன்னது போல இந்த வியாதி வெளியே சொல்ல முடியல, அந்த வியாதியிலிருந்து வெளியே வர முடியாம அநேகர் இதே சிச்சுவேஷன்ல ஆண்டவர்கிட்ட கேட்க, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்தது என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் கூட இப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரை கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இங்கே கர்த்தர் தாவீதோடு சொன்ன காரியம் அவன் சொல்றான். சங்கீதம் 6:6 சங்கீதத்துல 7, 8, 9 துயரத்தினால் என் கண் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இன்னும் அதிலே 6:9 போடும், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி இங்கே தாவீது சொல்கிறார். இந்த வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கூட இப்படிப்பட்ட ஒரு நோயினாலே துன்பத்தினாலே ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கலாம். தாவீதை போல ஏன் இந்த வியாதி வந்தது, ஏன் இந்த துயரம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், கர்த்தர் தாவீதின் விண்ணப்பத்தை கேட்டது போல உங்க விண்ணப்பத்தையும் கேட்டு தாவீதுக்கு ஒரு விடுதலை, பரிபூர்ண விடுதலை தந்தது போல கர்த்தர் இந்த வியாதியிலிருந்து விடுதலை தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலே எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கும் கூட எங்களுடைய காரியங்கள் உமக்கு தெரியும் சுப்பா. நோய்வாய்ப்பட்டு நோயின் காரியங்களை குறித்து நாங்கள் வியாதியை நினைத்து கவலையோடு சப்பா அந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வேலையிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நிகழட்டும். நீங்க சப்பா எங்களை உயிர்ப்பீங்க. நாங்கள் உண்மையே துதிக்க, உண்மையே ஆராதிக்க கிருபை தாங்க. உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறேன், தாழ்த்திக்கிற உண்மையாக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை